அவர்கள் அதற்கு எல்லாமே செலுத்திக் அவர்களுக்கு புரியவில்லை. ஏன் அவங்களுக்கெல்லாம் பார்வையாளர்கள் அனுமதிச்சிருக்கிறாங்க, எங்களுக்கு மட்டும் ஏன்? நாங்கள் ஏற்கனவே பல வெற்றிகளை நான் வாங்கியிருந்த போது, உள்ளே வருவதற்குரிய எல்லா தகுதிகளுக்கு இருந்த போது, ஏன் இவர்கள் எங்களுக்கு மாத்திரம் கலரை கட்டுவதற்காக, எங்களை உற்சாகப்படுத்துவதற்காக எவரையுமே அனுமதிக்கவில்லை என்று முதலில் அவர்கள் கோடி போய்த்தான் இருந்தார்கள். ஆனால் பின்பதாக ஒன்றை புரிந்து கொண்டார்கள். எவருமே தங்களுக்கு கை வைக்காவிட்டால், எவருமே எங்களை உற்சாகப்படுத்தாவிட்டால், அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் ஜெயிக்கும் மேலே வரும்படியான வழியை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கடவுளை உட்படுத்தியிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். எங்களுக்கு நாங்கள் அதில் அந்த நிருபர்கள் பேட்டி கண்டார்களாம். கேட்கும்போது அவங்க சொன்னாங்களாம், அதில் ஒருத்தர், எங்களுக்கு நாங்களே உற்சாகப்படுத்திக் கொண்டு ஜெயிக்கும்படியான வல்லமை எப்படி பெற வேண்டும் என்கிற வழியை எங்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை தனியாக விடாதிருக்காங்கன்னா நாங்கள் எப்படி யாருமே இல்லாமல் ஜெயிக்கக்கூடியவர்களாக மாறுவோம் என்கிற அந்த மெத்தட் எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கோம். ஆனா இப்ப கூட்டம் இருந்தாலும் எங்களுக்கு ஜெயத்தை எப்படி தரணும் தெரியும், கூட்டம் இல்லாவிட்டால் ஜெயத்தை எப்படி தர வேண்டும் என்று வழி நாங்கள் கற்றிருக்கிறவர்களாக இருக்கிறோம். தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற கோச் இல்லாமல் இருக்கலாம், ஆலோசகர்கள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு உதவ எவரும் இல்லாமல் இருக்கலாம். அந்த சூழலும் நீங்கள் ஜெயித்து வரக்கூடிய வழியை ஆண்டவர் உங்களுக்கு தர வேண்டுமா? நீங்கள் உங்களுக்கு நீங்களே திடப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலுக்காக தேவங்களை அனுமதிக்கிறவராக இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? இன்னும் நீங்க கீழே விழாமல் இருக்கிறீங்க, இன்னும் நீங்க அறியாமல் இருக்கிறீங்க, இன்னும் நீங்க சொல்லுவாமல் இருக்கிறீங்க. என்ன தெரியுமா? யாருமே உங்களுக்கு உதவாமல் தேவாய கர்த்தரே உங்களை பலப்படுத்தி இருக்கிறபடினாலே எவரும் உதவாத சூழலும் இன்னும் நீங்கள் அறியாமல் இருக்கிறதாலும் தேவன் உங்களை நீங்களே பலப்படுத்திக்கூடிய காரியத்தை உங்களுக்கு தடுத்து தருகிற தேவனாக இருக்கிறார். எப்ப பார்த்தாலும் யாராவது நமக்கு கை வைக்கிட்டே இருந்தா, எப்ப பார்த்தாலும் நமக்கு உதவிக்கிட்டே இருந்தா, நம்ம யாருமே இல்லைன்னா அப்படியே சோர்ந்து போய் உடைந்து போய் நம்ம மேல வர முடியாது என்று சோர்ந்து அப்படிப்பட்ட சூழலை கூட நாம் அமிழ்ந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் எல்லாரையும் விட்டு தன்னந்தனியாக நீங்களே விடப்படுத்திக் கொள்ளும்படியான சூழலை உங்களுக்கு எனக்கும் அவர் தந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமா, சிலருக்கு உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்வதுன்னா என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு சொல்ல போகிறேன். காலையிலே அழுகை இருக்கிறார், மாலையிலே அக்களிப்பு என்று தேவன் சொல்லி இருக்கிறார். என்னை திடப்படுத்த ஒரு கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பதிலுக்கு சொல்லி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறதை பார்க்க உங்களுக்கு இருக்கிறது பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார். நீங்கள் அவர்களுக்கு நானே தேவன் என்று அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எவராவது என்றைக்காவது வாழ்க்கையின் விளையாட்டு மைதானத்திலே நீங்கள் மாத்திரம் நின்று விளையாடக்கூடிய மக்களாக இருந்திருக்கிறீர்களா? யாருமே உங்களுக்கு உதவ மாட்டார்கள். நட்ட நடுவில் ஆகிய போராடி கொண்டிருக்கும் ஒரு பிரச்சனை நேரத்தில் யாரை கூப்பிட்டாலும் அங்கே சுவிட்ச் ஆஃப் என்று வந்திருக்கும், அல்லது அங்கே பிஸி என்று வந்திருக்கும். எவருமே உதவ சூழ்நிலை இல்லாதவர்கள் நீங்கள் அங்கு கொண்டிருக்கும் போது நீங்களாகவே உங்களை குணப்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்களாகவே மேலே எழுதுபடியான ஒரு சூழலை ஆண்டவர்களை உட்படுத்தி இருக்கிறார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ரசிகர்கள் எவருமே இல்லாமல் உங்களை சுற்றிலும் நீங்கள் மாத்திரம் நின்றவர்களாக இருந்த அனுபவத்தை என்னைக்கால் அனுபவித்திருக்கிறீர்களா? உங்களுக்கு நீங்களே பந்தை எரிந்தவர்களாக இருந்தது உண்டா? நான் கொண்டிருக்கும் இந்த சந்தோஷத்தை இந்த உலகம் எனக்கு தர முடியாது, இந்த உலகத்தை என் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, நீங்கள் உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலுக்குள்ளாக தேவனை அனுமதித்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கரத்தை கொடுத்து உற்சாகப்படுத்தும்படியாக அல்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கைகளை நீங்கள் தட்டும்படியாக அல்ல, நீங்களே உங்கள் சொந்த கைகளை தட்டி உங்களை திடப்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழலுக்குள்ளாக தேவனை அனுமதித்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறை நீங்கள் அடிக்கடி உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்வது எப்படி என்பதை அறிந்து கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், நீங்கள் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கை என்னும் விளையாட்டு மைதானத்திலே நிற்கிற நேரம் ஒன்று உங்களுக்காக வரப்போகிறது. என் வாழ்க்கைக்கு மைதானத்திலே நீங்கள் எனக்காக ஒன்று செய்து கொள்ள முடியாது.
அல்லேலூயா. உங்களோட எவருக்கு இல்லாத சூழல் தான் நீங்க எப்படி தனியாக இருந்து ஜெயிக்க முடியும் என்கிற வழியை கற்றறிந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு நன்றாக இருக்க வேண்டும், செய்ய வேண்டும். உங்க வாழ்க்கையில குறித்த நோக்கம், குறிக்கோள், கனவு இருக்கும். ஒரு முறை நீங்கள் அவைகள் அங்கே மற்றவர்கள் கேட்கும்படியாக சொன்ன பிறகு அங்கே மற்றவர்கிட்ட சொல்றீங்க, ஆண்டவர் என்னை இதை செய்ய சொன்னார், அதை செய்ய சொன்னார், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி மற்றவர்கிட்ட சொன்ன பிறகு அவங்க உனக்கு உதவுவாங்க என்று நினைச்சுக்கிட்டே அந்த உதவுவாங்க என்று நினைச்சுங்க உங்களுக்கு அப்படியே அவங்க செல்போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. உங்களை விட்டு துண்டித்து போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு எந்த பேச்சுவார்த்தையும் இல்லாதபடி உதவ முடியாமல் போகும்போது எனக்கு உதவவே சொல்லி வந்தாங்க ஒன்றுமே செய்யவில்லையே என்கிற சூழ்நிலைக்குள்ளாக எங்களுக்காக போகணும்னா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, எப்பொழுதுமே ஒருத்தர் நமக்கு உதவி செய்வேன்னு சொன்னவங்க உதவி விட்டா நமக்கு சோர்வு வரும், போராட்டம் வரும். உதவுவேன்னு சொன்னவங்க கூட உன்னை விட்டு பழகிடலாம், உதவுவேன்னு சொன்னவங்க உனக்கு மறுப்பு போயிடலாம். அந்த சூழலில் நீ எப்படி வேலை ஆரம்பிக்கிற வழியை வேலையாக கட்டந்த காலில் உனக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற வல்லமையாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் விசுவாசத்தால் நீங்கள் செயல்படும் போது உண்மையை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தருக்கு வைக்கிறார். உங்களுக்காக ஆண்டவர் ஒரு கனவை வைத்திருக்கிறார், ஒரு வாழ்க்கை கொடுத்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்க மற்றவங்க சொன்ன பிறகு அவங்க உங்களுக்கு உதவாக நினைப்பீங்க. ஆனா அவங்க உதவாமல் போகும்போது உங்களுக்கு சோர்வு வரலாம். ஆனா அந்த உதவியை சொன்ன நபர்கள் கூட உதவாமல் போனாலும் கூட அந்த சூழலை தேவனாகிய கர்த்தருக்கு கனவுக்குள்ளாக எப்படி அந்த கனவை நினைவாக்கக்கூடிய அந்த சூழலுக்காக உங்களை வழிநடத்துகிறார்கள். இந்த காவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காரியங்கள் மோசமாய் போகும்போது வாழ்க்கையின் ஆழத்திலே யோசேப்பு என்கிற மனிதன் தன்னைத்தானே தனிமையாக்கப்பட்டவனாக இருந்தான். யோசேப்பு என்கிற மனிதனை குறித்து இந்த காவலை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த மனிதன் யோசேப்பு வாழ்க்கையை பார்க்கும்போது பல ஆர்வமான காரியங்களை பார்க்கலாம். இவன் எவருக்கு ஒன்றும் செய்யாமலே இவனுக்கு எல்லாரும் தீங்கு செய்யக்கூடியவனாக மாறினார்கள். என்னைக்காவது நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கு செய்யாதிருக்கும் போது உங்களுக்கு நிறைய பேர் துன்பப்படுத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்களாக இருக்கிறீங்களா? நீங்க ஒருவே செஞ்சிருக்க மாட்டீங்க. அவனுக்கு அவனை ஏன்டா அப்படி பண்றது உங்கள்கிட்ட வந்து வழிய மண்ணு கிழிப்பான். பார்த்துருக்கீங்களா? உனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமே இருக்காது. நீ யாரும் தெரியாது, அவன் யாரும் தெரியாது, நீ என்ன குளம் தெரியாது, நான் என்ன குளம் தெரியாது, நீ என்ன படிச்சிருக்க தெரியாது, எவ்வளவு பணம் ஆள் வளர்க்க தெரியாது, நான் என்னன்னு தெரியாது. ஆனாலும் உங்கள்கிட்ட வந்து வந்து ரொம்ப கிழிப்பான். பார்த்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எதிர்க்காது போயிருக்கிறீங்களா? நீங்க அடுத்தவங்களுக்கு எதுவுமே செய்யாட்டும் அடுத்தவங்க உங்களுக்கு எப்பொழுதே துன்பத்தை எப்படா கொடுக்காது உட்கார்ந்து ரூபட்டு அங்கே பிளான் பண்ணிட்டு இருக்க அனுபவத்தை என்னைக்காவது கணக்கு சென்றிருக்கிறீர்களா? யோசேப்பு ஒன்றும் செய்யாமலே அவனுக்கு விரோதமாக அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கு தீங்கு செய்தவர்களாக மாறினார்கள். ஆமா, இவன் ஒன்றும் செய்யாமலே மற்றவங்க வெறுப்பாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருந்த யோசேப்புடைய அப்பா யோசேப்புக்கு பலவிதமான அங்கியை அந்த கோட்டை கொடுத்துருந்தாங்க. ஒரு கோட்டு, அந்த கோட்டு வந்து சட்டைக்கு மேல போடக்கூடியது. அந்த கோட்டு பல வர்ணத்தில் இருந்துச்சு, பச்சை, மஞ்சள், ஊதா, அப்படியே பார்க்கவே பல இருந்துச்சு. அந்த கோட்டை பார்த்து அவருடைய அண்ணன் தம்பிங்க 11 பேரும் அவர் மேல கோபப்பட்டார்கள், அவனை வெறுத்தார்கள். அது மட்டும் இல்ல, அந்த கோட்டு எனக்கு அடையாளமா இருக்குன்னா அப்பா அவன் வைத்திருக்கிற பிரியத்துக்கு அடையாளமாக இருந்தது. அப்பா அவன் பிரியம் வச்சதுனால பலவண்ண அங்கி அவனுக்கு போட்டாங்க. பலவண்ணமான அங்கி அவன் மேல் இருந்ததுனால அந்த யோசேப்புடைய அண்ணன் தம்பிய அவனை வெறுத்தார்கள். அவன் ஒன்றும் செய்யாமல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்காவது மற்ற மக்கள் உங்களை வெறுத்திருக்கிறாங்களா? நீங்க வாழை வீட்டில் இருந்தா கூட உங்களை வெறுப்பா சில பேர். நீங்க பைக்கில் போனீங்க, சைக்கிள் போனீங்க, பைக்கில் போனா கூட உங்களை பார்த்து வெறுப்பா சில பேர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னை தெருவில் இருக்கீங்களா இருக்காங்க. ஒரு காலம் இதுல சாதாரண புருஷன் போட்டுருந்தான், கடைசியில் பார்த்தவங்களை காட்டுனா ஆம்னியில் வந்தான், இப்போ பார்த்தா கருப்பு கலர் காரில் போயிட்டு இருக்கான். சொல்லுங்க. எதுவுமே நான் வாங்கல, எதுவுமே நான் கேட்கல, எனக்கு அப்பாவே அந்த பிரியத்தினால என் மேல வைப்பதாக இருக்கிறது. அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? நான் என்ன தப்பு பண்ணுறேன்? என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. உனக்கு கொடுக்கல, அவரை பார்த்து கொடுக்கிறவரை பார்த்து நீ கேளு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அவன் மேல் இருந்த ஒன்றிற்காக அவனை வெறுத்தார்கள். உங்களிடம் இருக்கிற ஒன்று
அவன் மேல் தேவன் வைத்து விட்ட நிறத்துக்காக கோபப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்கல அப்பா கிட்ட கோபத்துக்குள்ளப்பா கேட்கல. அப்பாவே கேட்க மாட்டாங்க. சில ஆசீர்வாதங்கள் கேட்காமலே வரும். பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு ஏதாவது கேட்காம நீங்க செஞ்சிருப்பீங்க. அதை பார்த்து மக்கள் என்னடா நேற்று வரைக்கும் புதுசு வீட்டுல இருந்தா இன்னைக்கு வந்து என்னென்னமோ கட்டிக்கிட்டு இருக்கான், என்னென்னமோ செய்யறானே, இவன் எப்படிதான் கெடுக்கலாம்? அவனுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், நல்லபடியா நாங்க ப்ராஜெக்ட் கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல பிரச்சனை பண்ணான். நேற்று முன்தினம் நாங்க இருக்கேன், ஒருத்தர் கால் பண்றாரு, ஐயா அவன் குடிச்சு வந்து அருவாள் எடுத்துக்கிட்டு வெட்டுறதுக்கு நிற்கிறான். நான் முன்னால ஜெபம் ஆண்டவரே அந்த பிசாசின் காலத்தை இயேசுவின் நாமத்தினால நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேற்று நான் பார்க்க கூட இல்லை, எங்க போனானே தெரியல. மாலை சாட்சி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் கேட்காமலே சில ஆசீர்வாதத்தை உனக்கு அவர் கொடுத்ததினால் மக்கள் உங்களை கோபப்பட்டாலும் சரி கோபப்படாட்டியும் சரி அதுக்கு அவரை என் அப்பாவுடைய பிரியம் என் மேல இருக்கிறது, சந்தோஷமா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனுடைய பிரியத்துக்கு அடையாளமான ஒன்றாக தகப்பன் மகன் மேல ஒரு கோட்டை வச்சார். அப்படின்னா இயேசு இந்த காவல உங்க மேல வச்சிருக்கிற பிரியத்தின் அடையாளமாக சில ஆசீர்வாதங்களை நீங்க கேட்காம கொடுத்திருப்பார். அது அடுத்தவங்க எரிச்சலா இருக்கா, கோபத்தை உண்டா, அதை பத்தி கவலை என் மேல என் அப்பாவுடைய பிரியம் இருக்குது, ஆனால் நான் சந்தோஷப்பட்டு களி கூறுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, அவன் மேல் இருந்த நிறத்துக்காக பகைத்தார்கள். அவன் மேல் இருந்த பல வர்ணம். இன்னைக்கு இந்தியாவில் ஜாதியை பிரித்தார்கள். வர்ணா என்கிற அந்த கோட்பாடை வைத்து நீ நல்ல சின்னச்சிலே இருந்தா உயர்ந்த ஜாதி, கொஞ்சம் மாநிலமா இருந்தா நடு ஜாதி, கருகரு இருந்தா நீ வர்ணத்தை வச்சு குடிச்சான்னு இந்திய வரலாறு நம்ம பார்க்கணும். யோசேப்பு எனக்கு பல வர்ணம் வேணும்னு கேட்கல, தகப்புடைய விருப்பம் அவனுக்கு அந்த பல வர்ண அங்கேயே தந்தது. அவன் மேல் போடப்பட்டிருந்த கருப்பு நிறமோ சிவப்பு நிறமோ மஞ்சள் நிறமோ ஊதா நிறமோ கர்த்தரே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கலராக இருக்கிறது. கர்த்தரே உனக்குள்ளாக எனக்குள்ளாக இந்த நிறத்தை வைத்துவிட்ட தேவனாக இருக்கிறார். கர்த்தரே உன்னை மொழியாக குண்டாக நட்டையாக குட்டையாக அவர் படைத்துவிட்ட தேவனாக இருக்கிறார். கர்த்தரே உன்னை ஆணாக பெண்ணாக தேவன் படைத்துவிட்ட தேவனாக இருக்கிறார். சில பார்த்துருக்கீங்கன்னா நீங்க உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிக்காம போயிடும். உங்க நேரத்தை கண்டவனே அவன் நினைச்சுவான் அப்படின்னு குந்தி சுழிச்சு போ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சில மக்கள் நிறத்துக்காகவே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உங்க மேல போடப்பட்டிருக்க அந்த நிறம் அப்பாவே உங்களுக்கு போட்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க மேல இருக்கக்கூடிய பல வர்ண அங்கீகாரமே சிலர் இருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க கருப்பா சிவப்பா மாநிலமா மஞ்சள் நிறமா எப்படி இருந்தாலும் சரி அதை வச்சே சில பேர் இருப்பாங்க. என்ன குட்டீன்னு இருக்கு, என்ன நட்டே வளர்ந்துருக்கு, நேற்றுத்தனம் தான் போட்டோ எடுக்கிறது ரொம்ப உயரமா வந்தோம். சில மக்களுக்கு அறிவுள்ளதான் இருக்கிறாங்க. உங்க நிலத்தை வைத்து உங்களுக்கு அவர்களுக்கு பிடிக்காம போகலாம். யோசேப்புடைய அண்ணன்மார்களுக்கு யோசேப்பிட்ட இந்த நிலம் பிடிக்கவில்லை. வைக்கப்பட்டிருந்த நிலத்துக்காக நீங்களும் நானும் உங்களுடைய தேவனுக்கு நிலத்துக்காக சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நான் ஏன் கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. பைபிள்ல கருப்பு தான் அழகான கலரில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பு தான் அழகான கலந்து பைபிள் எங்கேயுமே நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, உங்க மேல இருக்கிற நிறத்துக்காக நீங்க சந்தோஷப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. இவங்க கோபப்பட்டாங்க. பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் வருகிறதை அவர்கள் பார்த்த போதே அவனை கொண்டு விடும்படியாக சதி யோசனை பண்ணினார்கள். இந்த யோசேப்பு ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கல. செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் வரும்போதே அவன் மேல கோபப்பட ஆரம்பிச்சாங்க. அவன் வீடு கட்டணும், இடம் வாங்கித்தான் வச்சிருக்கான், அப்பயே கோபப்பட ஆரம்பிச்சாங்க. அவன் இன்னும் படிச்சு டாக்டராக
ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிசாசோட கோபப்பட கூடியவனாக இருக்கிறான். ஒரு அழகியா சொல்லுங்க. ஆதியாகமம் 37:18 வாசியை பார்க்கலாம். ஆதியாகமம் 37:18. அவன் தூரத்திலே தானே இருந்தான். அவன் கிட்ட கூட போலாம். அவன் கிட்ட தூரம் நம்மளை வெறுக்கக்கூடியவங்க நம்ம போய் உட்காந்துருக்கோம். ஐயா எங்களுக்கு பிடிக்காது பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? இல்ல, நம்மளே தூரமா தான் போவான். துஷ்டனை கண்டா நான் என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன், முகத்தை கூட பார்க்க மாட்டேன். உண்மையா சொல்றேன். நமக்கு கீழே போட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படிதான் யோசிப்பு இருந்தான். அவன் என்ன பண்ணா, அவங்க அப்பா எப்பா 3 நாளாச்சும் அண்ணன் தம்பியெல்லாம் தூரம் போயிட்டாங்க. அங்கே போய் சாப்பாடு கொடுத்துடுவான். இவன் சாப்பாடு கொடுத்து வந்து கோட்டு போட்டு சாப்பாடு தூக்கிட்டு வரலாம். அப்பாவுடைய பிரியத்தோட அப்பா கிட்டி பிடிச்சு வரான கனவுக்காக வரான அஞ்சிக்காக இவனை இன்னைக்கு எப்படியாவது செத்து போக வைத்து விட வேண்டும். இவனை சாகடித்து விட வேண்டும். இவனை அப்பா கிட்ட திரும்பி போக விடக்கூடாது. அப்பாவுடைய பிரியத்திலே என்ஜாய் பண்ண விடக்கூடாது. இதோடு அழித்து விட வேண்டும் என்று அவர்கள் திட்டம் போட்டார்கள். அவன் தூரத்து வருகிறதை அவர்கள் பார்த்தார்கள். நீங்க தூரமா முன்னேறி போகிற அந்த வழிக்குள்ளாக வருவதே உங்களை பிடிக்காத எதிரிகளுக்கு நீங்கள் தெரிய ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் எதிரிகள் உங்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். என்ன இவ்வளவு பிரச்சனை வந்தவர்கள் இந்த பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறாரு, தேவனை துதிக்கிறாரு, ஆராதிக்கிறாரு, அந்த சோதனை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு என்று நீங்க வந்து செய்யாமல் இருக்கும்போது உங்கள் எதிரிகள் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார்கள். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவனை கொன்னா பத்தாது, இவன் கொள்றதுக்கு காரணமே இவனுடைய கனவையும் கொலை செய்து விடலாம் என்று எண்ணினார். ஒரு சொல்லுங்க. சில மக்கள் உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களாக இருப்பாங்க. உங்க இறுதி அவங்களை தான் நம்பி இருக்கும். அவங்க நீங்க தூரத்து வருவதை பார்க்கும்போது, நீங்க சில காரியங்களை சரியாக செய்கிறதை அவங்க பார்க்கும்போது, நீங்க தொழிலை செய்ய ஒன்றை பார்க்கும்போது, நீங்க பணத்தை சொத்துக்களை வாங்க ஆரம்பிக்கும் போது, தேவைக்காக பொருளாதாரத்தை நீங்க ஒழுங்குபடுத்துவதை அவர்கள் பார்க்கும்போது, அவர்கள் உங்கள் கண்களிலே ஒரு வெளிச்சத்தை பார்க்கும்போது, சந்தோஷத்தை பார்க்கும்போது, நீ செய்ய வேண்டிய தொழிலை அங்க ஆரம்பிக்கிறதை அவர்கள் பார்க்கும்போது, நீ கட்ட வேண்டிய வீட்டை அவர்கள் கட்டுவதற்கு முன்பதாக அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது, நீ ஒரு இடத்தில் வாங்கி இருக்கும் போதே, நீ ஒன்று செய்யாமல் இருக்கும் போதே அவர்கள் உன்னை அழிக்கும்படியாக சந்தோஷத்தை கண்ணுகளாக மாறி விடுகிறார்கள். யாரு நீங்க நம்பினவங்க? நீங்க நினைச்சுக்கிட்டீங்க, நல்லவங்க நினைச்சுக்கிட்டு ஒரு அழகிய சொல்லுங்க. அவர்கள் அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணினார்கள். வேதம் சொல்லுது, அவர்கள் யோசேப்பை தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளாக போட்டு விட்டார்கள். கிட்ட சொன்னாங்க, அவனை போட்ட உருக்கி எடுத்துட்டாங்க. தண்ணீர் இல்லாத குழியில போட்டாங்க. அவர்கள் அவனை தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள்ளாக தனியாகவே இருந்து சாகுபடியாக போட்டு விட்டார்கள். ஒரு அழகியா சொல்லுங்க. தனியாக இருப்பது என்பதுதான் பிசாசு உங்களுக்கு செய்கிற மோசமான ஒரு தீய செயலாக இருக்கிறது. ஒரு அழகியா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை சாத்தான் கண்டிச்சானா, உங்களை வேதனைப்பட்டானா, அவனுடைய உச்சக்கட்டமே உங்களை எதுவுமே செய்ய விடாதபடி நீங்க அப்படியே சும்மா இருக்க விட்டு விடுகிறதா அவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமையான தீய செயல்கள் ஒன்றாக உங்களுக்கு இருக்கிறது. ஒரு அழகியா சொல்லுங்க. ஆமா, சில பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. பார்த்தீங்களா, நான் எதுக்கோ வாங்கினேன், எங்க அம்மா செய்கிறேன், என் வாழ்க்கையே போச்சு, என் கனவெல்லாம் போச்சு, ஏதோ வாங்கன்னு வாழ்ந்துருக்கீங்க. ஒரு அழகியா சொல்லுங்க. சாத்தான் அப்படி நாம் சும்மா இருக்கும்போது விட்டு விடுகிறதான் அவன் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தீய செயல்கள் ஒன்றாக இருக்கிறது. நீங்க அப்படி முன்பு கேட்டிருக்கவில்லை, ஆனால் கூட்டமா இருந்தா தான் எனக்கு சோதனை வரும், அதனால நான் தனியா இருக்கணும் நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் நீங்க எந்த படுகொலைக்குள்ள இருந்தால் அவர் மேலே கொண்டு வருகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசு தேவ பிள்ளைக்கு செய்யக்கூடிய மோசமான காரியம் என்ன என்றால், தேவ பிள்ளைகளே அவர்களாக தனியாக இருக்கும்படி அவன் விட்டு விடுகிற காரியமாக இருக்கு. அதனால அவன் சொல்லுவான், நீ ஏன் சர்ச்சுக்கு போற, உனக்கு அந்த மோசமாக நடந்துச்சு, நீ
என்னை தனியாக எடுத்து விட்டால் நானாக இருந்து பிழைக்கக்கூடிய வழியை கட்டறிந்த நபராக நான் மாறிவிடுகிறேன் என்பதை பிசாசுக்கு தெரியாமல் போய்விட்டது. அதனால் அவன் என்னை தாண்டி போய்விட்டது நல்லதுதான். ஆனால் நான் எப்படி தனியாக இருந்தாலும் நான் மேலே வர முடியும் என்ற வழியை தேவனிலிருந்து நான் கட்டிருந்த தேவப்பிள்ளையாக மாறிவிடுகிறேன். ஒரு சொல்லுகிறேன், அல்லேலூயா. எனக்கு தேவையானது எல்லாம் நானும் தேவனுமாக இருக்கிறேன். ஒரு அங்கே சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு தேவையானது எல்லாம் நானும் தேவனுமாய் இருக்க வேண்டும் என்பதையே எனக்கு அந்த தனிமை உணர்த்தி வரக்கூடியதாக இருக்கிறது. பிசாசு மட்டும் என்னை தனியா நிப்பாட்டலைனா நானும் தேவனுமாக எப்படி இருக்கிறது என்கிற அந்த காரியத்தை நான் அறியாமலே போய் இருந்திருப்பேன். ஆனா பிசாசு எனக்கு தொல்லை கொடுத்தது நல்லதுதான், என்னை தனிமைப்படுத்துவது நல்லதுதான். ஆனா தனியா இருக்கும்போது நான் தேவனோடு இருக்கக்கூடிய காரியத்தை கட்டளிக்கூடிய நபராக என் தேவனாவை மாற்றி விட்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், என் பக்கம் கர்த்தர் இருப்பாரானால் மற்றவர்கள் எனக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட தீயை செய்து கொண்டே இருந்தாலும் நான் பிழைத்துக் கொண்டே தான் இருப்பேன். நான் ஜெயித்துக் கொண்டே தான் இருப்பேன். நான் தப்பித்துக் கொண்டே தான் இருப்பேன். காரணம், என் பக்கம் என் தேவன் இருக்கிறபடியால் பிசாசு என்னை எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும் நான் மேலே எழுந்து கொண்டே நான் இருக்கக்கூடியதாக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பக்கம் இருப்பாரானால் உங்கள் விவாகரத்திலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். கர்த்தர் உங்களோடு இருப்பாரானால் உங்கள் வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். கர்த்தர் உங்கள் பக்கம் இருப்பாரால் உங்கள் கடன் பிரச்சனையிலே வெளியே வர முடியும். கர்த்தர் உங்கள் பக்கம் இருப்பாரால் உங்கள் வேலையிலிருந்து நீங்கள் வேலை வெளியே வர முடியும். கர்த்தர் உங்கள் பக்கம் இருப்பாரால் உங்கள் படிப்புகளிலும் நீங்கள் மேலே போய்கொண்டே இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் போய்கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட தீமைகளிலிருந்து நீங்கள் பிழைத்துக் கொள்கிறவர்களாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிசாசு உங்களுக்கு செய்த தவறு என்ன தெரியுமா? உங்களை அப்படியே தனியா உட்கார வச்சுனாலே அந்த காரியம் அவனுக்கு தெரியாம போச்சு. இவன் தனிமைப்படுத்திட்டான், இவன் சோர்ந்து போய் ஒன்றுன்னு சொல்லிட்டு இவனுக்கு உதவி செய்யறதெல்லாம் அங்க டாட்டா பாய் பாய் சொல்ல வச்சுட்டான். இவன் காவலாம் போயிடும். இவனோட சேர்த்து